நேர்களே, இப்போ காசாவுடைய சீஸ் ஃபயர் முடிவுக்கு வந்துச்சு. ஆனாலும் அடுத்த கட்ட போர்க்களம் அமைதியற்ற ஒரு சூழ்நிலையை அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. ஏன்னு சொன்னா, இதுவரை 300க்கும் மேற்பட்டவர்கள் சமாதான ஒப்பந்தத்தின் கீழ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள் குண்டுகளை பேசுகிறார்கள். சமாதான ஒப்பந்தத்தில் அரபு நாடுகள் அனைவரும் இணைந்துதான் அமெரிக்காவோடு இந்த சமாதானத்தை நடத்தினார்கள். யூதன் இன்னும் அத்துமீறுகிறான், பொதுமக்களை கொள்கிறான். பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை நேற்று கான் யூனிஸில் ஏர் ஸ்ட்ரைக் செய்திருக்கிறார்கள். 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாள் ஒன்றுக்கு 15லிருந்து 20 பேர் கொல்லப்படுகிறார்கள். கேட்டால் டிஸ்மேண்டல் டெரர் ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சரை நாங்கள் அழிப்போம் அப்படின்ட்டு சொல்றான். எல்லை கூட தாண்டினாங்க, மஞ்சள் கூட தாண்டாங்கன்னு கதை பேசிக்கிட்டு இருக்கான். இதுவரை 312 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கிடையில அவங்க ஆக்கிரமிச்ச இடத்த அமெரிக்காவுடைய அம்பாசிடர் மைக் ஹொக்குபி சொல்றார், அதெல்லாம் ஆக்கிரமிக்கலைங்க, எங்க வெஸ்ட் பேங்க்ல. அவங்க ஏற்கனவே ஜுடேயா சமோரியா காலத்தில் பிபிலிக்கல் நாம்ஸ் படி அவர்களின் பூமி அது யூத பூமி என்று அமெரிக்கா அம்பாசிடர் மைக் ஹொக்குபி நியாயப்படுத்துகிறார். they are trying to justify their occupation. அதனால நம்ம பாருங்க, ஒரு செத்து போன பணத்தை 28 பணத்தையும் ஒப்படைத்தாச்சு. அந்த பிணம் முறையெல்லாம் தாக்குதல் நடத்துறான். 48 பேர் உயிரோட உடனே கொடுத்தாங்க ஹமாஸ். ஆனாலும் சமாதானத்திற்கு பிறகும் 300க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 150க்கு முறை அளவிற்கு the ceasefire had been violated by Israel. அவர்களால் வயலேட் செய்யப்பட்டிருக்கிறார். Is it amicable solution in between the two nations? இது ஒரு சீஸ்ஃபயரா? இதுதான் சீஸ்ஃபயரா? சரி, இப்போ இதற்கிடையில இந்த பலஸ்தீன தாக்குதலின் காரணமாக இன்றைய செய்தியில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம். 15 நாடுகள் போட்டு 13 ஆதரவோடு ISF என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அங்க வரப்போகுது. ரஷ்யா, சீனா ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒன்றும் இல்லை. அவங்க வெளியேறின பிறகு கஸாவில் இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் அலங்கோவித் அரப்ஸ், சவுதி அரேபியா, கத்தர், ஈஜிப்ட், ஜோர்டான், துருக்கி, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், யூரோப் நாடுகள், அமெரிக்கா படைகள் எல்லாம் உள்ளே நிறுத்தப்பட போகிறார்கள். இது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஹமாஸ் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அது நான் இப்பொழுது தொடர்ந்து சொல்வோம். அதற்கு முன்பு பலஸ்தீன அமைப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இந்த ஸ்டேட் ஹோல்டு, அதாவது ஸ்டேட் ஹோல்டு, ஒரு அதிகார தன்னாட்சி கொண்ட ஒரு பகுதி உருவாகுவது இஸ்ரேலுக்குள்ள லாட் ஆஃப் டிசென்ட், ஒரு பெரிய அளவிற்கான மனப்பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது among the experts, MPs, நெசட்ஸ்ல. பலஸ்தீனவர்கள் தங்களை தாங்களே நிர்வாகித்துக் கொள்வதற்கு ஸ்டேட் ஹூட் அந்தஸ்தில் கொண்டு வரப்படும் என்ற அந்த அறிவிப்பு தான் மிகப்பெரிய சிக்கல். இட் இஸ் a pathway to free Palestine. Today and tomorrow, day after tomorrow, it will happen. Not it could happen, it will happen. நடக்கலாம் அல்ல, கண்டிப்பாக நடக்கும். ஆகவே பலஸ்தீனத்தில் அவர்கள் கொதிக்கிறார்கள். இஸ்ரேல் பலஸ்தீனத்துடைய ஸ்டேட் ஹோடுக்கு. இப்போ காசாவில் இது ஒரு பக்கம் இஸ்ரேல்ல இந்த ஒப்பந்தத்தை எதிர்க்கிறான். ஆனா ஹமாஸ் என்ன சொல்லுது, 21 ஒப்பந்தம் 20 டிஸ்ஸாம் ஆயுதங்களை கீழே வைக்கிற பத்தி நீ சொல்லல, இன்டர்நேஷனல் ஃபோர்ஸ் வர்றதை பத்தி நீ சொல்லல, நான் கையெழுத்து போட்டோம். ஆனா இப்ப எப்படி பேர் கொடுக்குறா? இது எங்களுடைய லேண்ட். 1000 ஆண்டுகளுக்கு மேல், பல்லாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இங்க இருக்கிறோம். இதை நிர்வகிப்பதற்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கண்டஸ்க்கு we have a right to maintain for everything. நாங்க தான் அதை செய்யணும், செய்ய முடியும். we should have a right. அதுல நாங்க தான் ஆள வேண்டும். ஃபோர்ஸ் எங்க ஃபோர்ஸ் தான், நாங்க தான் போலீஸ், நீ எப்படி உள்ள வரா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அமெரிக்கா படைகளை அவர்கள் எப்போதும் விரும்புவதில்லை. அமெரிக்கா ஒரு மோசமானவர்கள்.
அமெரிக்கா தன் கையில் அரபுகளை வைத்துக்கொண்டு இந்த திட்டத்தை மெதுவாக அவர்கள் வழிநடத்துகிறார்கள். இதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2017 ஜெருசலேத்தை பைத் அல் முகத்தஸ், இஸ்லாமியர்களின் 3 தலங்கள், பைத்துல் ஹரம், மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3மே முஸ்லிம்களுடைய புனித தலம். இட்ஸ் a holy place. இந்த பிளேஸ்ல தான் தன்னுடைய இறைவனை சந்திப்பதற்கு மேராஜ் என்கின்ற விண்ணுலக யாத்திரைக்கு முகமது நபி அவர்கள் சென்றார்கள் என முஸ்லிம்களுடைய அடிப்படைத்துவமான நம்பிக்கை, மாற்ற முடியாத நம்பிக்கை. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் ஓன் பிலீஃப்ஸ், அவர்களின் நம்பிக்கை. அந்த இடத்த இப்போ அவங்க வச்சிருக்கிறாங்க ஹசரத் உமருடைய காலத்திலிருந்து. அந்த மேற்கு ஜெருசலம் இப்பொழுது தாவாக்குரிய பிரச்சனையை அமெரிக்க அதிபர் அவர்களுக்கு உள்ளது என்று சொல்லி ஜெருசலத்தை தலைமையாக ஆக்கினார். இந்த அமெரிக்காவை நாங்கள் எப்படி நம்புவது? கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனால் கண்மூடித்தனமாக அமெரிக்காவை, சவுதி அரேபியா, கண்மூடித்தனமாக எகிப்து, கத்தர், ஜோர்டான், எல்லா நாடுகளும், சிரியா, எல்லா நாடுகளும் நம்புகிறார்கள். அதுதான் இப்பொழுது அமெரிக்கா. அதைத்தான் ஹமாஸ் கேட்கிறார்கள். இவர்களின் மீது எப்படி நாங்கள் நம்ப முடியும்? காசா ஸ்ட்ரிப்ல இந்த மாதிரியான ஒரு சத்தானிக் ஃபோர்ஸ் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. இதுக்கிடையில நாளிதழ்கள்ல சில செய்தி சர்வதேச அளவில் வந்திருக்கு. முஸ்லிம் கிறிஸ்டியன் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் எமானுவேல் சொல்கிறார், there is a no way the future Israel. அவர்களுக்கான வழி இனி எதுவும் இல்லை. அவர் மட்டும் இல்லை தோழர்களே, ரிச்மண்ட் யூனிவர்சிட்டி, 2வது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ் மெம்பர்ஸ் ரொம்ப அழகா சொல்றாங்க, இனி யூதர்கள் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை, மெல்ல மெல்ல குறைய தோன்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றா அவங்களுடைய திட்டம் 153 பேரை வெளியேற்றினாங்க. யூதர்களுடைய திட்டம் எவ்வளவு கொடூரமானது பாருங்க. அந்த மக்களை ஃபோர்ஸபிளா எவாக்குவேட் பண்றது பாயிண்ட் நம்பர் 1. 2, பச்சிலம் குழந்தைகளையும் கொலை செய்வது. ஏனென்றால் நாளை அவர்கள்தான் ஹமாஸாக போராளிகளாக மாறப்போகிறார்கள். இந்த திட்டத்தில் தான் இப்போது அவர்களுக்கு அச்சம். இதற்கிடையில UN Security Council had been allotted the funding for the people of Gaza Strip. 18 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த மக்களுடைய லைஃப் சேவிங் ப்ராஜெக்ட் பாயிண்ட் நம்பர் 1, அவருடைய உயிர் வாழ்வதற்கு மெடிசின், சுகாதாரம், கல்வி எல்லாம் அழிச்சிட்டான். 36 மருத்துவமனை காலி செஞ்சுட்டான். நிறைய ஸ்கூலை காலி பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கருதித்தான் அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கிடையில இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் எப்பவுமே மேற்கு கரையில ஆக்கிரமிச்சானா, இப்ப ஜோர்டான் பார்டர்ல ஆக்கிரமிக்கிறான். எகிப்து கூர்ஸ் பார்டர்லயும் ஆட்களை கொண்டு நிறுத்தி நீண்ட காலத்திற்கான ஒரு திட்டத்தை, ஒரு வைடு கன்கார்டிங் பிளான், ஒரு போர் செய்து வெற்றி பெறுவதற்கான ஒரு திட்டம். அதுதான் இந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு. இல்லைன்னா அவனுடைய எல்லையை பார்த்துட்டு போயிடுவானே. கிரேட்டர் எஸ்டேன் நாங்க அந்த காலத்துல, மோசையுடைய காலத்திலே இங்க வந்துட்டோம். இஸ் இஸ் a place of us, எங்களுக்கானது. இட் இஸ் a promised land by யெகோவா, இறைவனால் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படிதான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ உளவு அமைப்பு ஒரு திட்டம் வழியாக இருக்கிறது. இஸ்ரேல் உளவு அமைப்பு. இதுல எந்த அமைப்பு? ஹிஸ்புல்லா, அதாவது இது மொசாத்தா, சின்பட்டா, ஆஸ்ட்ரோமனா எதுன்னு நமக்கு தெரியல. ஆனா இன்டெலிஜென்ஸ் கவலைக்குரிய ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதாக நேற்று இன்டர்நேஷனல் மீடியாக்கள்ல வந்தது. என்னன்னா, ஹமாஸ் உளவமைப்பு செய்தியில மீள் எழுச்சி பெற்று வருகிறது. இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி புதிய போராளிகளை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆயுதங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கிறாங்க. மீண்டும் ஹமாஸ் புதிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கிறது, பயிற்சி நடக்கின்றது. ஆர்ம்ஸ் குடோன்களில் அவர்களுடைய ஆயுத களஞ்சிய சேமிப்பு நடக்கிறது. ஐடிஎஃப்க்கு எதிரான திட்டங்கள் என அறிவிக்கப்படுகிறது. ஆயுதங்களை பலஸ்தீனத்தில் மட்டுமல்லாமல், நாம் அன்றைக்கே சொல்லியிருந்தோம், ஒரு சேனலில் பேசியிருந்தேன், குறிப்பாக ஏமனிலும் சுடானிலும் அவர்களுக்கான ஆர்ம்ஸ் குடோன் இருக்கிறது. அங்கே ஏராளமான ஆயுதங்கள் வைக்கப்படுகின்றது. இதற்கு முன்பு ஒரு செய்தி, லிபியாவிலிருந்து
ஒரு லைன் மூலமாக அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி ஈஜிப்துள்ள சினாய் வழியாக ரஃபா வழியாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதெல்லாம் இவர்கள் நம்ப முடியாது. இவன் எந்த காலத்திலும் எல்லை மீறுவான் என்ற ஒரு திட்டம். அடுத்து இன்டெலிஜென்ஸ் சொல்லுகிற இந்த திட்டம், இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் சொல்றதான். ஹமாஸோடு ஹிஸ்புல்லா லெபனானில், அதே போன்று ஈரானுடைய ஷியா தலைமை சுப்ரீம் லீடர் அலி ஆயத்துல்லா கொமினி, இந்த படைகள் எல்லாம் அப்துல் அராகச்சி இவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு திட்ட வடிவமைப்பு செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம்? ஈரான், ஹமாஸ், ஹிஸ்புல்லா. இதோடு யமனில் இருக்கக்கூடிய அன்சருல்லாவையும் சேர்த்துக் கொள்ளலாம். ஆகவே இப்போது இந்த திட்டம் வருங்காலத்தில் இவர்களுக்குள் ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு, the coordination among them, it is ஒரு strong net, ஒரு ஃபயர் நெட். அவர்களுடைய திட்டம் இஸ்ரேலுக்கு எதிரானது என்றும் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் தெரிவிக்கின்றது. இது அமெரிக்காவுக்கும் செல்லும். ஆகவே போர் நிறுத்தம் என்பது ஒரு கண் துடைப்பு தான். போர் நிறுத்தத்தின் மூலமாக எப்படி half a place have been occupied today's and yesterday, நேற்றும் இன்றும் ஆக்குப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய இடத்தை விட்டு வெளியேற மறுக்கிறாங்க. மக்களை கொலை செய்கிறார்கள், மக்களை குண்டு போட்டு அழிக்கிறார்கள். இன்றும் ஏர் ஸ்ட்ரைக் நடக்கிறது. அரபுகளுக்கு ஒன்றும் இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு பணங்களை அள்ளி கொடுக்கிறார்கள், 400 டில்லியன். முதலில் இந்த மக்களுக்காக அவர்கள் பேச மறுக்கிறார்கள். இதெல்லாம் இவர்களுடைய பலமும் பலவீனமும் ட்ரம்பும் தெரிந்திருக்கிறார், யூரோப்பும் தெரிந்திருக்கிறது, யூத ராஜ்யமும் தெரிந்திருக்கிறது. இதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் அடுத்த புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இது ரொம்ப முக்கியமான செய்திங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.